பற்றி பார்க்க போறோம். பெரியாச்சிக்கு பேச்சாயி அம்மன் என்ற பெயரும் உள்ளது. இவர் தமிழகத்தில் வழிபடப்படும் ஒரு காவல் தெய்வம் ஆவார். இன்று சிங்கப்பூர், மலேசியாவில் வாழும் தமிழர்கள் கூட இவரை குலதெய்வமாக வழிபடுகின்றார்கள். இவர் சக்தியின் அவதாரமாக கருதப்படுகிறார். பேச்சாயி அம்மன் குழந்தைகளை காவல் காக்கும் தெய்வம் ஆவார். இதனால்தான் பெண்கள் மாசமாக இருக்கும் போதும் குழந்தை பிறக்கும் போதும் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று எண்ணி பேச்சாயி அம்மனை அதிகம் நினைத்து வேண்டிக் கொள்கின்றனர். தமிழ் மக்களிடையே மாசமாக இருக்கும் போதும் பிரசவ நேரத்திலும் குழந்தை பிறந்தவுடனும் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாப்பவர் இந்த பேச்சாயி அம்மன் என்று நம்புகின்றனர். பேச்சாயி அம்மன் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார். பேச்சாயி அம்மன் ஏன் கையில் குழந்தை தூக்கி கொண்டு மற்ற கையில் அந்த குழந்தையின் அம்மாவின் வயிற்றை கிழித்து குடலை சாப்பிடுவதாகவும் குழந்தையின் அப்பாவை காலில் மிதித்து கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம். முன்பு ஒரு காலத்தில் வல்லாள ராஜன் ராஜா என்ற பாண்டி